இதுதான் பேக்ங்கிறது. இது பேக். இது ஸ்பான் ரன் பேக். ஃபர்ஸ்ட் இப்படிதான் இதாகி அந்த ரூம்ல இருக்கு. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறம் இது மேல மண்ணு மாதிரி இருக்கு இல்லீங்களா? இது போடும். இதுதான் சாயல் சொல்றது. சாயலை மூட்டிட்டு அதுக்குள்ள இருந்து க்ரோத் பண்ணி அப்படியே மஷ்ரூம் வரும். ஓகே. இது வளர்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்குங்க? இப்போ இது நாளைக்கு பாக்கும்போது இன்னும் பெருசா பறிச்சுக்கலாமா நீங்க? இதத்தான் எடுப்போம். நீங்க எப்படி பறிக்கிறது? ரொம்ப எளிமையா தான் இருக்குங்களா? ஈஸி தான். எங்க ஒண்ணும் பறிச்சு காட்டுங்க. இது இருக்கு இல்லீங்களா? அப்படியே த்ரெட் பண்ணா வந்துரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான், நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுக்கலாமா? ஒண்ணும் ஆகாது. நாளைக்கு இதாகும்போது இதாகும். வேற ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன முட்டு மாதிரி இருக்கு. இது நாளைக்கு நாளான்னைக்கு பெருசா இருக்கும். நாளைக்கு நாளான்னைக்கு இதா இருக்கும். இதெல்லாம் அப்படியே பெருசாயிட்டே வரும். ஓகே. இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு கிலோ வரைக்கும் நீங்க கொடுப்பீங்க? இப்போ எங்கள்கிட்ட 10 பாக்ஸ் 5 பாக்ஸ் போகுது. அதாவது அடுத்த வாரம் வரும்போது ஜாஸ்தி வரும். 20-30 பாக்ஸ்க்கு மேல வரும். அப்படியே இது பண்ணி கொடுத்துருக்கோம். வெல்கம் டு சிவா அருண் டிவி. நம்ம சிவா அருண் டிவில இன்னைக்கு கோத்தகிரி பகுதியில பாண்டியன் பார்க் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இங்க வந்து காளான் வந்து இவங்களே வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அது எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு தகவல் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, காளான் வந்து எங்களுக்கு தேவை, அதே சமயம் நாங்க காளான் வளர்ப்பு எப்படி நம்ம பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம விளக்கமா பார்க்க போறோம். மேடம் வணக்கம். வணக்கம். உங்களை பத்திய ஒரு அறிமுகம். என் பேர் செல்வி. நாங்க இங்க கோத்தகிரில கம்பெனி வச்சிருக்கோம். இங்க வந்து நாங்க 3 வருஷம் ஆச்சு. ஓகே. வேற ஒரு இடத்துல ஒரு 3-4 வருஷம், மொத்தம் எப்படி தெரியும் ஒரு 10 வருஷம் இருக்கும். ஓகே. இப்போ நீங்க வந்து காளான் வந்து எப்படி நீங்க வந்து இதை உற்பத்தி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கீழே வந்து ஒரு இது இருக்கு. கீழேன்னா அப்படின்னா வைக்கப்புல் இருக்கு இல்லைங்களா? வைக்கப்புல் வந்து ஒரு இடத்துல இது பண்ணுவோம். அதை வந்து ஒரு ப்ராசஸிங் இருக்கு. அந்த ப்ராசஸிங் பிரகாரம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வைக்கப்புல்ல நேராக இது பண்ணிடும். அதை வந்து திரும்பவும் டிவைன் பண்ணுவாங்க. டிவைன் பண்ணும்போது கோழி எருவு, யூரியா, அப்புறம் அதில் சில பொருள்கள்லாம் சேர்த்து 4 டைம் டேர்ன் பண்ணுவாங்க. டேர்ன் பண்ணி அப்புறம் திரும்ப ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதில் வேக வைப்பாங்க. வேக வச்சு டெம்பரேச்சரில் ஒரு 7 நாள் உள்ளே இருக்கும். 7 நாளுக்கு அப்புறம் வெளியே எடுக்கும்போது இதுக்கு தனியாக விதைன்னு ஒன்று இருக்குது. கம்பு இது இதில் இருக்கு இல்லைங்களா? அதில் விதை இருக்குது. அந்த விதையை போட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்ப இங்கே கொண்டு வந்து பேகு மேலே வந்துடும். பேக்கில் பிடிச்சிட்டு வந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து ரேக்கில் வச்சு அடிக்கிடுவோம். திரும்ப அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இதாகிடும். அதில் இருக்க அமோனியா கிளியர் ஆகி வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் திரும்ப விதை போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுருவோம். கட்டி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக 12 நாளில் ஸ்பான் ரன் ஆயிரும். ஸ்பான் ரன் ஆனதுக்கப்புறம் ஸ்பான் ரன் ஆகி கோல்டன் கலர் ஆயிரும். ஸ்பான் ரன் ஆகி இதாயிரும். அப்போ அதை இது பண்ணி அதை திரும்ப ஓப்பன் பண்ணி வச்சிரும். அதில் கீழே ஒரு இது இருக்குது, மண்ணு மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் சாயில். அதை எடுத்துகிட்டு வந்து இது மேலே போட்டு வச்சுருவோம். போட்டு வாட்டர் அடித்து சீல் பண்ணி வச்சுருவோம். பேப்பர் போட்டு மூடி வச்சுட்டு திரும்ப கரெக்டாக ஒரு 5 நாள் 6 நாளில் க்ரோத் பிடிச்சி மேலே வந்தால் அந்த நம்ம நூலாம்படை மாதிரி ஒயிட் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த பேப்பரை எடுத்துகிட்டு திரும்ப வாட்டர் அடித்து விட்டு நம்ம ஏர் சர்க்குலேஷனுக்கு ஃபேன் கட்டி விட்டு இது பண்ணோன்னா மஷ்ரூம் அப்படியே குட்டி குட்டியாக காளான் சைஸ், அப்படியே கடுகு சைஸ்லேருந்து அப்படியே பெருசாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி ஃபஸ்ட்டு பிரேக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பிரேக்கில் நல்லா பேக் நல்லா இதாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பிரேக்கில் 1 கிலோ எடுத்துடலாம். 3 கன்வர்ஷன் வரும். ஃபஸ்ட்டு பிரேக்கு, செகண்ட் பிரேக்கு, தேர்டு பிரேக்கில் ரொம்ப கம்மியாயிரும். ஃபஸ்ட்டு பிரேக், செகண்ட் பிரேக் நல்லா வரும். ஒரு பேக்கில் 1.5 கிலோ 1.25 கிலோ எடுக்கிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். தேங்காயோட சிரட்டை இது இருக்கு இல்லைங்களா? அந்த இதுவும் இன்னொன்று இதெல்லாம் கலந்து அது மண்ணு இது சாயல்னு சொல்லுவாங்க. அந்த இதை போட்டு அது மேலே வைப்போம். போட்டு வச்ச வேலை வந்துடும். ஓகே. இப்போ இந்த காளான் வந்துட்டு இதுக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து டைம் எடுத்துக்கும் வளர? மேக்ஸிமம் கீழே இருந்து ப்ராசஸிங் முடிய வரதுக்கு ஒரு 25 நாள் பக்கம் ஆயிரும். 25 நாள் அதிலே டேர்னுக்கே ஒரு 10 நாள் ஓடிடும். திரும்ப உள்ளே போயிட்டு வரும்போது 25 நாள், இங்கே வந்து ஒரு 12 நாள், திரும்ப 1 மாதத்துக்குள்ள காளான் வந்துடும். இப்போ எப்படிங்க கிலோ கணக்கில் நீங்கள் சேல் பண்ணுறீங்களா இல்லை பேக்கெட் பண்ணி நீங்கள் எப்படி சேல்? பேக்கெட்லேயே கொடுப்போம். பேக்கெட்டில் தான் முக்கால்வாசி மொத்தமாக ஒருத்தருக்கு இது பண்ணி ஹோல்சேலில் இது பண்ணுறதுல யாராவது லோக்கலில் வந்து கேட்டாங்கன்னா கொடுப்போம். மற்றபடி மொத்தமாக கோயம்புத்தூர் போகுது. ஓகே. இப்போ பாக்கெட் வந்து நம்ம கிட்ட எடுக்கிறக்கும் வெளியே வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நாங்கள் வந்து பாக்கெட்டு கிலோ வந்து 150 ரூபாய்க்கு கொடுப்போம். 1500 ரூபாய்க்கு கொடுப்போம். வெளியில அவங்க டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இது மாதிரி எக்ஸ்ட்ரா ரேட். பாக்கெட் இல்ல, உங்களுடைய ஒரு பண்டிலே வந்து எத்தனை ஒரு பாக்ஸுக்கு 10 கிலோ 10 கிலோ இது பண்ணது ஒரு பாக்ஸ். அதுல வந்து 50 கவர் இருக்கும். ட்ரேலையும் போட்டு தருவோம். ட்ரே வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. அந்த ட்ரேக்கு ரேட்டுங்கிறதுனால ட்ரேலே போடுவோம். அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், நாள் தாங்கும். இதுனா 2 நாளைக்கு தாங்கும். இன்னையில இருந்து நாளைக்கு ஒரு நாள் கீழே போவோம். அந்த வெயிலுக்கிட்ட இதாகும் மற்றபடி இது. ஓகே. எவ்வளவு நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க?
ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க இது பண்ணாங்கன்னா 2-3 நாள் வச்சுக்கலாம். ஆ. அது கடையில உள்ளவங்களே ஃப்ரிட்ஜ் வச்சு இது பண்ணுவாங்க. எங்க கிட்ட இது பண்ணும்போது இன்னைக்குள்ள இது நல்லா ஃப்ரெஷ்ஷா இது ஓகே. பண்ணிக்கலாம். ஒரு டைம் நீங்க வந்துட்டு இதுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்குமா? அந்த பேக்ல ஒரு ரூம்ல வைக்கிற பேக்ல கரெக்டா 1 மாசத்துக்குள்ள வரும். ம். மேக்ஸிமம் 1 மாசத்துக்குள்ள வந்து இது பண்ணிடும். 1 மந்த்துக்குள்ள 1 மந்த்துக்குள்ள வந்து இது. ஓகே. நீங்க எங்கெங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கீங்க? கோயம்புத்தூர் மட்டும் தான் கொடுக்குறோம். லோக்கல்ல யாராவது கேட்டாங்கன்னா ஃபங்க்ஷன் இருக்கா கேட்டாங்கன்னா கொடுப்போம். Okay. மற்றபடி வேற யாருக்கும் கொடுப்போம். கல்யாண கல்யாண ஆர்டர் யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்போம். கொடுப்பீங்க. கொடுப்போம். சரி, இப்போ நம்ம கிட்ட வாங்கினா இங்க வராங்க, எங்களுக்கு வந்து ஹோல்சேல்ல வந்துட்டு எங்களுக்கு பேக்கெட் வந்து வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ரேட்டு கொடுப்பீங்க? அதான் 150 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். அதை விட கம்மி பண்ண மாட்டோம். அதுக்கு கம்மி கிடையாது. அதுவே கம்மி தான். அதுவே கம்மி தான். அதுவே கம்மி தான். கம்மி தான். கம்மி. நான் 30 ரூபாய்க்கு தான் பாக்கெட்டே கொடுப்பேன். ஒரு பாக்கெட்டே 30 வெளிய வந்து ரூபாய். என்ன ரேட்டுக்கு விக்கிறாங்க? இங்கே 40 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஓகேங்க. அப்ப கீழ போகும்போது என்ன ரேட்? 50-60 ரூபா கூட வரும். 60 ரூபா வரும். 60 ரூபா வரும். ஓகே. இப்போ காளான் வச்சு என்னென்ன சமையல் முறைகள் நம்ம பண்ண முடியும்? நீங்க ஒரு காளான்ல பெண்ணாக சூப் இருக்கறனால செய்வாங்க. சூப். ஓகே. சில்லி போடுவாங்க. ஆ. அப்புறம் ஃப்ரை பண்ணி பாத்துருக்கேன். அவ்வளவுதான். நாங்க அவ்வளோக்கா இது பண்ண மாட்டோம். ஏன்னா இதுலயே இருக்கறனால அந்த இது சாப்பிடணும்னு தோணாது. ஓகே மேடம். அதனால சாப்பிடுவோம். ஓகே. இந்த லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. கோத்தகிரில பாண்டியன் பார்க்ல இருக்கு. பாண்டியன் பார்க்ல ஓகே. இருக்கு. உங்களோட ஃபேக்டரியோட கான்டாக்ட் நம்பர் இருக்குங்களா? சொல்லுங்க. 99 437 22523. ஓகே. யாராவது கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வேணும்னா உங்களை தொடர்பு கொள்ளலாம். கேட்டாங்கன்னா இங்க இருந்து வந்து கீழ எல்லா ஊருக்கும் பஸ் இருக்கு. ஆ. திண்டுக்கல், மதுரை 2 பஸ் இருக்கு. ம். மேக்சிமம் இந்த லொகேஷன்ல தான் பஸ்ஸுங்க. ஆ. இது மதுரை சைடு ஒட்டி ஆ. கோயம்புத்தூருக்கு முக்காவாசி சேலை சைடு இதுக்கெல்லாம் இருக்கு. மற்றபடி வேற எங்கேயும் இல்லை. யார் எங்கேயும் இல்லை. ஓகே. இந்த கம்பெனி வந்து எதை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சீங்க? எப்படி ஆரம்பிச்சீங்க? எங்க வீட்டுக்காரு வண்டி சும்மா பையன் இதா இருக்கும்போது சின்ன ஒரு கம்பெனிக்கு பாக்ஸ் எடுக்கிறதுக்கான ஒருத்தர் சொல்லி போனாங்க. போனப்போ அவங்க பாக்ஸ்க்கு அப்போ 200 ரூபா வாடகை. அதுவே இப்போ 400 ரூபா கிடைக்கும். போயிட்டு வந்தா 400. அவங்களுக்கு போய் எனக்கு பதிலாக நீ போனாங்க. அங்கே போய் பார்த்ததுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி செய்யறதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் செய்யலாம்னு ஐடியா பண்ணி இது பண்ணோம். சார் மொத்தம் இதுல வந்து 10,000 பேக் மேல வைக்கலாம். 10,000 பேக் இருக்கு. ஒரு 2 ரூம் தான் 3 ரூம் தான் காலியா இருக்கு. அங்கேயும் சேர்த்தும் போது 10,000 பேக் மேல இருக்கு.